உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். மகிமைனா என்ன? இழந்து போனது. சர்ப்பத்தினால் பரிசுத்த வல்லமை, அப்போ சர்ப்பத்தினால் ஆசீர்வாதமான வாழ்க்கை, சர்ப்பத்தினால் நல்ல சுகமான வாழ்க்கையை அளித்த அந்த சர்ப்பத்தின் வல்லமையை கர்த்தர் அந்த சிலுவையில் நசுக்கி போட்டு என் ஜனங்கள் மகிமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிசாசு தொல்லை, சர்ப்பத்தின் தொல்லை, மந்திர தொல்லை அப்படி நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? முதல் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். என் இயேசு அதன் தலையை நசுக்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி மகிமை வெளிப்படும். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். நீங்கள் தேவ பிரசன்னத்தோடு ஜெபத்தோடு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாரும் ஜெபிக்கலை, பைபிள் படிக்கலை, ஒன்றுமே இல்லைன்னு இருக்கீங்களா? இது நீங்கள் பண்ணுற தப்பான கணக்கு. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என் பிள்ளைங்க தேவ ஆவியில் நிரப்பப்படுவார்கள், தேவனோடு இருப்பார்கள், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் மேலே ஓங்கி கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஏன் இதை நான் சொல்கிறேன்? இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை, பரிசுத்த ஆவியினால் சிமியோன் சொன்ன வார்த்தை. அப்போ நல்ல கவனிங்க, ஏசாயால் சொன்னது நடந்தது, மீகா தீர்க்கதரிசி சொன்னது நடந்தது, சிமியோனால் சொன்னது நடந்து கொண்டு வருது. உங்களுக்கும் கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வான்ட்டு?